விசில் பற்றி ஏது முடிவு செய்யப்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சிஎஸ்கே இயக்குனர் பதிலளித்திருக்கிறார் காசி விஸ்வநாதன். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். விசில் பற்றி தான் முக்கிய முடிவு எடுக்கலாம். விசில் பற்றி தான் முக்கிய முடிவு எடுக்கலாம். விசில் பற்றி தான் முக்கிய முடிவு எடுக்கலாம். விசில் போடு விளம்பரம் தொடர்பாக சிஎஸ்கே இயக்குனர் அளித்த அந்த பேட்டியை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சிஎஸ்கே அணி ஏஐ தொழில்நுட்பத்தை வரக்கூடிய டோர்னமெண்ட்ல இருந்து பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அபிஷியல் பார்ட்னர் லான்ச் இன்னைக்கு நடந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்புல தான் காசி விஸ்வநாதன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது, விசில் பற்றி ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த விசில் என்பது தேர்தல் சின்னமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல ஆண்டு காலமாக சிஎஸ்கே விசில் போடு என்று ஒரு விளம்பரப்படுத்தி வருகிறார்கள். அது குறித்து கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்ட பொழுதுதான் இப்பொழுதைக்கு அதை பற்றி தன்னால் எதுவும் பேச முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னால் இது அவர் மட்டும் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் அல்ல, அது ஒரு போர்டு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது சொல்ல முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம டோனியோட ரிட்டையர்மெண்ட் பற்றியும் கேட்கப்பட்டது. ரிட்டையர்மெண்ட் குறித்து அவர் எந்த ஒரு கலந்துரையாடலும் யாருடனும் விட்டு கொள்ள மாட்டார். அவருக்கு எப்ப முடிவு தோன்றுகிறதோ அப்பொழுது அதை அறிவிப்பார் என்று ஒரு பதிலையும் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த தடவை வீரர்கள் தேர்வு குறித்தும் அவர் பல்வேறு விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். இளம் வீரர்களை நம்பி இந்த முறை சிஎஸ்கே களமிறங்க போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.